என்ன சொல்லியிருக்கான் இந்த சம்மில்? the ratio between the speed of A and B is 2:3 and therefore A take 10 minutes more than the time taken by B to reach a destination. If A had walked at double the speed, he would have covered the distance. ஓகேவா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா A Bன்னு 2 பேர் இருக்கான். ஓகே, A Bன்னு 2 பேர் இருக்கான். ஏதோ ஒரு தூரத்தை கடக்கிறான். அவங்களுடைய ஸ்பீடு ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்னது? 2:3 ரேஷியோ வரும். அப்போனா அவங்களுடைய டைம் ரேஷியோ என்னவா இருக்கும்? 3:2. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? 3 வந்து டபுள் ஆகுது. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பியை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? பி ஒன்னுடைய டைம் டேக்கன். இப்போ வந்து டைம் டேக்கன் வந்து இது டைம் பியோடைய டைம் டேக்கன் வந்து நம்ம இங்கே இருக்குல்ல, இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்படின்னா என்ன ஆகும்? ஏ வந்து டபுள் ஆகும். ஏ வந்து டபுள் ஆகும். ஏ வந்து 2x ஆகும். இல்லை இங்கே டபுள் தான் அப்படி போட்டீங்க. அப்படிதான் சார். அப்போ இங்கே 3ங்கிறது 6 மாறிடும். இல்லை நீங்கள் இப்போ இது இந்த இதில் போடுங்க. இப்போ வந்து ஏ வந்து டைம் டேக்குன்னு எக்ஸுனா சாரி பி எக்ஸ்னா ஏ எவ்வளோ எடுத்துருப்பான்? எக்ஸ் ப்ளஸ்ஸு 10 எடுத்துருப்பானா? ரைட்டா? இப்போ பி வந்து எக்ஸ் டைம் எடுத்துக்கிறான். ஏவில் எவ்வளோ எடுத்துக்கிறான்? எக்ஸ் ப்ளஸ்ஸு 10 எடுத்துக்கிறான். ஓகேவா? இது நம்ம இதே ரேஷியோ என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே இவரை முன்னாடி போட்டுங்க. அந்த ஃபார்முலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 10 ஈஸ் டு எக்ஸு, அது எதுக்கு ஈக்குவல் டு 3:2. சரியா? அவன் ரேஷியோ கொடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டோமா? நல்லா பார்த்துங்க. இந்த பிங்கிறத பியோடைய டைம் டேக்கன், பி எவ்வளோ நேரத்தில் டிஸ்டன்ஸை கடக்கிறாங்கிறது தெரியாது. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஏ எவ்வளவு? இது ஏ, இது பி. ஏ எவ்வளோ எடுத்துட்டான்? பியை விட 10 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிறான் டைம் அந்த டிஸ்டன்ஸை கடக்கிறது. அப்போனா எக்ஸு, இது எக்ஸ் ப்ளஸ் 10. அவங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 3:2. இவன் ஸ்பீடு கொடுத்துட்டா நம்ம டைம் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். 3:2 தான் மாற்றிடும். இதை நீங்கள் எப்படி போடுவீங்க? எக்ஸ் ப்ளஸ் 10 டிவைடட் எக்ஸு ஈக்குவல் டு 3:2 போட்டுக்கலாமா? இப்போ என்ன செய்யலாம்? இதை இதால் பெருக்கலாம், இதை இதால் பெருக்கலாம். ஓகேவா? இப்போ இதால் பெருக்கலாம். 2x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3x. 20 எங்கே கொண்டு போங்க, 3x கொண்டு வாங்க. அப்படின்னா ஏதாச்சு 3x மைனஸ் 2x ஈக்குவல் டு 20. அப்படின்னா x ஈக்குவல் டு 20. பி எடுத்துக்கிட்ட கால அளவு இது வந்து இந்த பி எக்ஸுங்கிறது என்ன எடுத்துக்கிட்டோம்? பிக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஏ பி எவ்வளவு டைம் எடுத்துக்கிறான்? 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டா. இவன் எவ்வளோ எடுத்துக்கிறான்? 30 நிமிஷம் எடுத்துக்கிறான். ஏதான் இப்போ என்னது, அவன் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்களா இந்த ரேஷியோவில், இந்த 2ங்கிற ரேஷியோவில் ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். அதெல்லாம் விட்டுருங்க ஸ்பீடு. இப்போ இந்த ஏதோ ஒரு ஸ்பீடில் போகும்போது இவன் 30 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறான் போது இன்னொரு ஸ்பீடை டபுள் ஆக்கும் போது எவ்வளோ எடுத்துப்பான்? 15 நிமிஷமாக ஆகிடும். ஏதோ ஒரு ஸ்பீடில் போகிறப்போ 30 நிமிஷம் அவனுக்கு வருதுன்னா அவனுடைய ஸ்பீடை டபுள் ஆக்குறப்ப எவ்வளோ கிடைக்கும்? இதில் 2ஆல் வகுத்துற வேண்டியதான். வகுத்து 15 நிமிஷம் போடுறோம். இதை வந்து ஏவுடைய ஸ்பீட் அட்டு டபுள் த ஸ்பீடாக போகிறப்ப. வெரி குட்.